அப்போ அடுத்த பாட்டில் சொல்கிறார், இந்த மாதிரி பக்தி மீதூர்ந்து பாடாதவர்கள் ஆடாதவர்கள் ஒரு தண்டனையை அனுபவிப்பார்கள். என்னன்னா, திரும்ப திரும்ப இந்த பூமியிலே வந்து பிறப்பெடுத்து துன்பப்படுவார்கள். அவங்களுக்கு மோட்சம் இல்லைங்கிறது மட்டும் இல்லை, இந்த பூவுலக வாழ்க்கையும் நல்லா இருக்காது, சந்தோஷமாக வாழ்ந்துட முடியாதவங்க என்று அதுக்கு ஒரு நெகட்டிவ் ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாரு. இதுக்கு பயந்துக்கிட்டாவது இனிமே பக்தி பாட்டு பாடுங்க அப்படிங்கிறார். தன்கடல் வட்டத்துள்ளாரை, இந்த அகன்ற கடல் சூழ்ந்த உலகத்திலே வாழக்கூடிய மக்களை தமக்கு இறையா தடிந்துண்ணும் தின்கழற்கால் அசுரர். இந்த பூமியில் இருக்கக்கூடிய மக்களை கடித்து திங்கக்கூடிய ராட்சசர்கள், அரக்கர்கள். தண்டகாரண்யத்திலே ராமனை பார்த்த உடனே முனிவர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, தங்கள் உடம்பை காட்டுறாங்க. ஒரு முனிவருக்கு ஒரு கை இல்லை, இன்னொரு முனிவருக்கு ஒரு கால் இல்லை. என்ன ஆச்சு சுவாமின்னு கேட்டால், ராவணனுடைய ஆள்க கடிச்சு தின்னுட்டானுங்க. ஒரு பக்கம் மனுஷன் உயிரோடு இருக்கிற போதே பச்சையாக கடித்து தின்னக்கூடிய குரூர சுவாபம் உடையவர்கள் அரக்கர்கள். அதுக்கு காரணம் என்னடானா, நாம் வாழக்கூடிய இந்த உலகத்திலே அவர்கள் வாழ்கிறார்கள் என்று அதையே காரணமாக சொல்லி சாப்பிட்றாங்க. ஈஸி அவைலபிலிட்டி. இப்போ நாம் வந்து என்ன சொல்லுவோம், இவன் என் ஊருக்காரன் அப்படின்னு அதை காரணமாக சொல்லி நன்மை செய்வோம். நீங்கள் அந்த ஊராக தெரியாதே அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஃபேவர் செய்வோம். ஆனால் அசுரர்கள் என்ன பண்ணுறாங்களா, இந்த உலகத்தில் இருக்கிறாங்கிற அதே காரணத்துக்காக அவங்களை பிடிச்சி திங்கிறாங்க. அப்படி தன்கடல் வட்டத்துள்ளாரை தமக்கு இறையா தடிந்து உண்ணும் தின்கடல் கால அசுரருக்கு தீங்கிழைக்கும் திருமாலை. இந்த ராட்சச ஜனங்களுக்கு பெருமாளை சுத்தமாக பிடிக்காது. இரணியனுக்கும் பிரகலாதனுக்கும் சம்வாதம் நடக்குது. என்னடா சதா ஹரி ஹரின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, இந்த ஹரி தான் நம்ம ஜாதியவே அழிக்கிறவன்னு கேள்விப்பட்டிருக்கேன் அப்படி. ஏனென்றால் ஒரு தானவ குலத்திலே பிறந்த மகாபலி திருமால் பக்தனானான். ஆனால் திருமால் பக்தன் ஆனதுனாலே என்ன ஆச்சுன்னா, மற்ற அரக்கர்கள் மாதிரி அவ்வளவு கொடுமையானவன் இல்லை. அவன் செஞ்ச காரியம் என்னன்னா, மற்றவருடைய பதவியை பிடிங்கிக்கிட்டான். அவனுதான் இந்திரன் போய் பெருமாள்கிட்ட முறையிட்டார், எங்கள் சிம்மாசனமெல்லாம் போச்சுன்னு. அப்போ பெருமாள் என்ன பண்ணார், அவன் மகாபலி நம்ம பக்தனாக இருக்கானே, அவனை கொல்ல முடியாதே என்று சொல்லி அவனிடம் யாசகம் கேட்டு பிச்சைக்காரனாக வந்து அந்த நாட்டை வாங்கி கொடுத்தார். அந்த மாதிரி 1-2 எக்ஸெப்ஷன் தான். பாக்கி எல்லாம் இந்த அரக்கர்கள் திருமாலால் அழிக்கப்பட்டவர்கள். காரணம் என்னன்னா, சாத்வீக குணம் என்பது திருமால் பக்தர்களுக்கு தானே வரும். பெருமாளை கும்பிட்டவங்களில் யார் அழிஞ்சா, யார் வீணா போனான்னு கேட்குறாரு. மற்ற இடங்களில் போய் லேட்டாக வரம் வாங்கிட்டு வரவங்களாம் என்ன ஆகிறான், மற்றவனுக்கு கெடுதல் பண்ணி அவன் அழிஞ்சு போகிறான். ஆனால் இங்கே வந்து வரம் வாங்கினவன் வாழ்ந்து போகிறான். ஏன்னா சத்துவகுணம் இங்கே இருக்குது. முக்குணத்தில் முற்குணத்தோன் யார், கம்பர் சொல்கிறாரு, ஸ்ரீஹரி. அதனாலே இவர் சொல்கிறார், இந்த தின்கழல் கால் அசுரருக்கு தீங்கிழைக்கும் திருமாலை பண்கள் தலைக்கொள்ள பாடி பறந்தும் குனித்து உழலாதர். குனித்துனா நாட்டியம் பாடி, பண்கள் தலைக்கொள்ள, தலை முழுக்க அந்த பாட்டுகள் தான் இருக்குது, பகவானை பற்றிய கீதங்கள் தான் இருக்குது. சில சமயத்தில் ஒரு பாட்டு ரொம்ப பிடிச்சி போகுதுன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு நீங்கள் தூங்கிக்கிட்டு இருக்கிற போது கூட அது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கும். திடீர்னு ராத்திரி 1க்கு எந்திரிச்சா யாரோ பாடுற மாதிரி இருக்கும். அந்த பாட்டு 4 தடவை பாடினா தான் மனசுக்கு நிம்மதி. தலை முழுக்க அந்த பாட்டு தான். அதுபோல் பகவானுடைய மகிமையை சொல்லக்கூடிய பண்கள் தலை நிறைய இருக்கணுமா. பண்கள் தலைக்கொள்ள பாடி பறந்தும் குனித்து உழலாதார் மண்கொள் உலகில் பிறப்பார் வல்வினை மோதம் அலைந்தே. கர்மாவினாலே திரும்ப திரும்ப வந்து பிறந்து துன்பப்பட்டுக்கிட்டு இருப்பார். மாறி மாறி பல பிறப்பும் பிறந்து தோல் மாறி திரியும் இவரை என்று வியாக்கியானத்தில் பார்க்கணும். பிறப்பு எடுத்து எடுத்து அழுது போச்சான். அதுக்கு எப்படி சொல்கிறாங்க, இந்த பல்லக்கு தூக்குறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க இந்த தோல்லையே தூக்கிட்டு வர்றாங்க, ஸ்ரீபாதம் தாங்கிகள். வலி எடுத்து போச்சு, உடனே இந்த தோளுக்கு மாற்றிக்கிறாங்க. அதனால் இவங்களுக்கு உதாரணம் எப்படி கிடைக்குதுறான்னா, மாறி மாறி பல பிறப்பும் பிறந்து தோல் மாறி திரியும் இவரை. இவங்களுக்கு உதாரணம் எப்படி கிடைக்குது, பல்லக்கு தூக்குறவங்க எப்படி வலிக்கிறப்போ தோல் மாற்றிக்கிறாங்களோ அது மாதிரி மாறி மாறி பல பிறப்பும் பிறந்து களைப்படைஞ்சு போனவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். எத்தனை கோடி பிறப்பு எடுத்தாலும் இந்த ஆத்மா திருந்தவில்லை என்று பகவான் என்ன பண்ணுறான், மறுபடி இந்த பிறப்பு இறப்பு கடலிலே ஆழ்த்துகிறான். ஒரு தடவை பிறந்து ஒரு முழு வாழ்க்கையை வாழ்ந்து ஒரு இறப்பை சந்திக்கிறதுக்குள்ள ஒரு ஆத்மா எத்தனை சொட்டு கண்ணீர் சிந்துது.
எவ்வளவு தேம்பல், எவ்வளவு விசும்பல், எவ்வளவு அழுகை, எவ்வளவு கவலை. எங்கே யாராவது ஒரு 80 வயசுக்கு மேற்பட்டவரை நான் வாழ்க்கையில் இது வரைக்கும் ஒரு சொட்டு கண்ணீர் கூட சிந்தனைன்னு சொல்லுங்கள். ஒரு ஆளை காமிச்சிருங்க. அழாமல் வாழ்க்கை இல்லை, கண்ணீர் இல்லாமல் பூமியிலே ஜீவனம் இல்லை, கவலை இல்லாத மனிதன் இல்லை. அப்படி வாழ்க்கை இது. அதுதானே உனக்கு திரும்ப திரும்ப வரும். அதனாலே அவனை பாடுங்கள்ங்கிறார். அடுத்த பாட்டே, மலையை எடுத்து கல்மாரி காத்து பசுநிறை தன்னை தொலைவு தவிர்த்த பிரானை. கிருஷ்ணாவதாரத்திலே இந்திரன் மழை பொழிந்தான். அவன் கல்லால் மழை பொழிஞ்சதுனால இவர் கல்லை தூக்கி நிறுத்தினாரான். ஒருவேளை அவன் தண்ணியால் மழை பெஞ்சிருந்தா தண்ணியாலே கொடை பிடிச்சிருப்பான். வியாக்கியானத்தில் சொல்கிறான். நீங்கள் ஆழ்வார் பாசுரங்களை வியாக்கியானத்தோடு படிக்கணும். வெறும் பாசுரத்தை படிக்கிறதுக்கே ஆள் தயாராக இல்லை. இந்த வியாக்கியானங்களை பற்றி கொஞ்சம் படித்து ரசிக்கக்கூடிய ஒரு டேஸ்ட் வந்துருச்சுன்னா கீழே வைக்க மாட்டீங்க. 6000 படி, 9000 படி, 12000 படி, 24000 படி, 36000 படி ஈடு. ஒவ்வொரு விஷயத்துக்கு எவ்வளவு விளக்கங்கள் கொடுத்துருக்குறாங்க. ஒரே பாசுரத்துக்கு எத்தனை கண்ணோட்டங்கள், எவ்வளவு விரிவுரைகள். அதில் கல்மலை கொண்டு கல்மலை தடுத்தான்னு ஏன் சொல்கிறாரு அப்படின்னா, அவன் தண்ணினால் மழை பெஞ்சிருந்தா தண்ணியை குடையாக பிடிச்சிருப்பானோ. ஏன்னா பெருமாளுக்கு அகடித கடனா சாமர்த்தியம் உண்டு, நிகழாததை நிகழ வைக்கக்கூடிய திறமை. அவன் நினைச்சான்னா ஒரு ஊசியினால் மலையை சப்போர்ட் பண்ணுவான். தண்ணீரை ஊற்றி நெருப்பை அதிகமாக எரிய வைப்பான். அவனால் முடியும். அது அப்படிப்பட்ட மலையை எடுத்து கல்மாரி காத்து பசுநிறை தன்னை தொலைவு தவிர்த்த, தொலைவுன்னு அழிஞ்சு போகிறது, அழிவிலிருந்து காத்த பிரானை சொல்லி சொல்லி நின்று எப்போதும். அந்த பெருமாளை பற்றி பேசுகிற போது வாய் ஓய மாட்டேங்குதான். திரும்ப திரும்ப அவனை பற்றி பேசினா தான் மனசு ஆறுது. அவ்வளவு நல்லவன். ஆழ்வார்கள் 12 பாடினார்கள், 10 அவதாரங்களைத்தான் பாடினார். திரும்ப திரும்ப இவர் பாடினதான் அவர் பாடினார், அவர் பாடினதான் இவர் பாடினார். ஏன் அப்படின்னா, அவர் 1000 பாட்டு பாடினாலும் நான் ஒரு 100 பாட்டு பாடினா தான் எனக்கு திருப்தி. அவ்வளவு வாத்சல்யம், அவ்வளவு தன்மை. பிறந்த வாரம் வளர்ந்த வாரம் என்ற பாசுரத்தை சொல்லும்போது நம்மாழ்வார் மூர்ச்சை விட்டாராம். என்ன ஒரு பெருந்தன்மை என்று. அப்படி அவனுடைய பண்பிலே காலாழ்ந்தவர்கள் தலையினோடு ஆதனம் தட்ட தடுகுட்டமாய் பரவாதார். ஆதனம் என்றால் தரை. அந்த மயக்கத்தினாலே, பக்தி மீதூர்ந்து ஏற்படுகிற மயக்கத்தினாலே அப்படி தரையில் தலை மோதராப்பில் போய் விழுகிறாங்க. தரையில் தலை மோதும்படிங்கிறார். தலையினோடு ஆதனம் தட்ட, ஆதனம்னா தரை. மயக்கம் வந்துருச்சு. உங்களுக்கு உணர்ச்சி அதிகமாயிட்டா அது மகிழ்ச்சியாக இருந்தாலும் வருத்தமாக இருந்தாலும் மயக்கம் வந்துடும், பிபி ஏறிடும், கீழே விழுந்துருவோம். தடுகுட்டமாய் பரவாதார். தடுகுட்டமான தலைகீழாக. அந்த ஆட்டமும் முறைப்படி இல்லை, கண்டபடி ஆட தோணுது. மகிழ்ச்சி அதிகத்தினாலே எந்த அபிநயமும் முறைப்படி இல்லை. இப்போ பரதநாட்டியம் கற்றுக்கொள்கிறவர்கள் எல்லாம் அபிநயங்களுக்கு இலக்கணம் வைத்திருக்கிறார்கள். நம்ம டாக்டர் பத்மா சுப்பிரமணியம் ஒரு புக்கு போட்டிருக்காங்க, பிஹெச்டி புக்கை, பரதநாட்டியத்தை பற்றி. பரத முனிவர் என்னென்ன அபிநயம் சொல்கிறார். நீங்கள் சிதம்பரம் கோவிந்தராஜ பெருமாள் கோயில் பார்த்தீங்கன்னா அந்த கோபுர வாசலில், கோபுரத்தில் நிறைய சிற்பங்கள், பரதநாட்டிய முதிரைகள் பொறிக்கப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொன்றுக்கும் ஒரு இலக்கணம் இருக்குது. சிருங்கார ரசத்துக்கு இப்படி தான் காட்டணும், கோபத்துக்கு இப்படி தான் காட்டணும் அப்படின்னு ஒவ்வொரு உணர்ச்சிக்கும் ஒவ்வொரு விதமான பாவனை இருக்குது. அந்த நாட்டியத்தில் ஒரு சிறு பிழை நடந்துட்டா கூட அந்த பரதநூல் வல்லுநர்கள் விமர்சனம் பண்ணிடுவாங்க, இந்த பொண்ணுக்கு ஆட தெரியலன்றுவாங்க. அப்படி இல்லாமல் இவங்க முறைப்படி டான்ஸ் ஆடலை, பக்தி அதிகமானதுனால எப்படி ஆடுறதுன்னு தெரியாமல் அவங்க இஷ்டப்படி ஆடுறாங்க. அங்கங்களை விருப்பப்படி அசைக்கிறார்கள். பக்தி மீதூர்ந்ததாலே தடுகுட்டமாய் பரவாதார். தலைகீழா எல்லாம் மாறி அலைகுள் நரகத்து அழுந்தி கிடந்து உழைக்கின்ற வம்பரே. முதல்ல ஒரு பனிஷ்மெண்ட் சொன்னார், திரும்ப திரும்ப பிறப்பாங்கன்னு. அதுக்கும் யாரும் பயப்படுற மாதிரி தெரியல. இன்னும் கொஞ்சம் சீரியஸாக ஒரு பனிஷ்மெண்ட்டு சொல்கிறாரு. பூமியில் பிறப்பாங்கன்னு நான் சொன்னேன், அதோடைய போகுது நரகத்தில் போய் லோல் படுவானுங்கய்யா. பயங்கரமான நரகத்தில் கொதிக்கிற எண்ணெயில் விட்டுடுப்பாங்க, ரம்பத்தால் அறுப்பானுங்க, சூரத்தில் ஏற்றுவானுங்க, கத்தியால் குத்துவானுங்க, கண்ணை பிடுங்குவானுங்க அப்படின்னு பயங்கரமான தண்டனைகள். நீங்கள் கருட புராணம் படித்து பாருங்கள், பயங்கரம்.
அடியன் கீதாச்சாரியனில் கருட புராணத்தை வாழ்விக்கும் வைணவம் என்ற தலைப்பில் எழுதி வருகிறேன். பல அன்பர்கள் நீங்கள் அதை எழுத ஆரம்பித்த பிறகு படிக்கிறது நிப்பாட்டிட்டேன். பயமாக இருக்குதுங்க. என்ன, நாங்கள் வழக்கமாக கருட புராணம் புத்தகத்தை கொடுத்தாலே படிக்க மாட்டோம். நீங்கள் இது விலாவரியாக எழுதுறீங்க. இப்போவே நரகத்தில் கஷ்டப்படுற மாதிரி இருக்குது. எதுக்காக அதெல்லாம் எழுதினாங்க அப்படின்னா, நாமெல்லாம் ஜாலியாக வாழ்ந்துட்டு இருக்கிறோம். பொய் சொன்னால் என்ன குறைஞ்சி போகிறோம், திருடினா என்ன குறைஞ்சி போகிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வாழ்கிறோம் இல்லையா? அதுக்கெல்லாம் விளைவு இருக்குயா என்று சொல்லி வைத்தார்கள். அதனால தான் திருமங்கை ஆழ்வார் பெரிய திருமொழியில் சொல்கிறார், இதுக்கெல்லாம் பயந்து தான் உன் காலில் வந்து விழுந்தன நாராயணா, அப்பா செம்பினால் செய்த பாவையை தழுவு என்று சொல்லுவார்களே, என்னால் தாங்காதுப்பா என்று நாரணா உன் தாழடைந்தேன்கிறார். அது மாதிரி இங்கே அலைகொள் நரகத்து அழுந்தி கிடந்து உழைக்கின்ற வம்பரே. வம்பர்னா என்னன்னா, வம்பு என்றால் புதுமை என்றது. வம்பரா மலரும் செம்பனும் மணியும் என்று வரந்தருவார் வெள்ளிபுத்திராழ்வார் பாரதத்துக்கு முன்னுரை எழுதுகிறார். மலரானது புதுசாக இருந்தால் அதுக்கு வம்பரா மலர்னு பேர். வம்பர் என்றால் புதுமை மாறாதவர்கள். எதில் புதுமை மாறாதவர்கள்னா, அட்மிஷன் டு ஹெல். நரகத்தில் ஃப்ரெஷ் அட்மிஷன் ஆகிட்டே இருப்பாங்க. ஒரு டியூரேஷன் முடிஞ்சு போச்சுன்னா அடுத்து அந்த செக்ஷனில் போடு அப்படின்னு ஒரு செக்ஷனாக போட்டுகிட்டே இருப்பாங்க. ஒரே கேண்டிடேட் நியூ அட்மிஷனில் வந்துக்கிட்டே இருக்கும், போட்டு எடுப்பான். அதான் வம்பர் அப்படிங்கிறது. புதுமை மாறாமல் நரகத்தை அனுபவிப்பார்கள் அப்படின்ட்டு. அடுத்து 4வது பாட்டு. வம்பவிழ் கோதை பொருட்டா மால்விடை ஏழும் அடர்த்த செம்பவள திரள் வாயன் ஸ்ரீதரன் தொல்புகள் வாடி கும்பிடு நட்டமிட்ட ஆடி கோகு கட்டு உண்டு உழலாதார் தம் பிறப்பால் பயனென்னே சாது சனங்களிடையே. வம்பவிழ் கோதை, அதாவது புது மலர்கள் தலையில் இருக்கக்கூடிய கோதை யாரு? நப்பின்னை. அவள் பொருட்டா மால் விடை ஏழும் அடர்த்த. நப்பினையுடைய தகப்பன் என்ன பண்ணிட்டான், என் பொண்ணு வேணும்னு எவன் நினைக்கிறானோ அவன் 7 காளை மாடை அடக்கி காட்டணும் அப்படின்னா. அந்த ஒவ்வொரு காளை மாடை பார்த்தீங்கன்னா ஒரு மாட்டையே அடக்க முடியாது, நீ 7 காளை மாட்டை அடக்கணுங்கிறான். அவன் வந்தான், பார்த்தான், மாட்டை பார்த்தா எனக்கு கல்யாணமே வேணான்னு போயிட்டான். இந்த பொண்ணை கட்டுறதுக்கு இந்த 7 மாட்டை பிடிக்கணுமா, போய் அவன் பொண்ணு நீ தான் வச்சுக்கிற போயிட்டான். ஆனால் நப்பின்னை மனதிலே நாரணன் நிறைந்திருந்தான். எனக்கு கிருஷ்ணன் மாப்பிள்ளையாக வரணும்னு நினைச்சேன். அப்போது பொண்ணோட அப்பாவுக்காக இல்லை, பொண்ணுக்காக போனான் இவன். இவள் மனசு சந்தோஷமாகணுமே என்று 7 காளைகளையும் ஒரு கரத்தால் கழுத்தினை நெறித்து அடக்கி அவளை மணந்தான். அப்போ தன் பக்தை சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக மாடு பிடிக்கணுமா பிடிப்போம், இல்லை வாமன அவதாரம் எடுத்து பிச்சை எடுக்கணுமா எடுப்போம். அப்படி பலவிதமான அவதாரங்கள் எடுக்கிறவன் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறார். வம்பவிழ் கோதை பொருட்டா மால்விடை ஏழும் அடர்த்த செம்பவளத்திரள்வாயன் ஸ்ரீதரன். அவனுடைய உதடு பவளம் சேர்ந்து திரண்டு இருக்கிற மாதிரி சிகப்பாக இருக்கும். இப்போ நாமெல்லாம் சிகப்பாக இருக்கணும், லிப்ஸ்டிக் போட்டுக்கிறோம். அந்த லிப்ஸ்டிக்கில் பல கலர் கொண்டு வந்துட்டான். ஆரஞ்சு மஞ்சள்லாம் கொண்டு வந்துட்டான். சில பேர் அதை வேற பூச்சிக்கிறாங்க. மஞ்சளை அடிச்சுட்டு பார்த்தா அனிமிக்காக இருக்குது, அது ஒரு டெக்கரேஷன் நினச்சிட்டு இருக்கிறாங்க. உதடு சிகப்பாக இருந்தால் சாமுத்திரிகா லட்சணப்படி உணவு பஞ்சம் இல்லாமல் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. உதடு சிகப்பாக இருந்தால் அவங்களுக்கு சாப்பாட்டு பஞ்சமே வராதான். சாப்பாட்டு பஞ்சங்கிறது காசு இல்லாட்டி தான் வரும்னு நினைக்காதீங்க. காசு இருந்துட்டால் சோறு கிடைக்குமா? சில சமயத்தில் ஹோட்டல் எல்லாம் ஸ்ட்ரைக் ஆகிடும். ஒரு ஊருக்கு இன்னொரு ஊருக்கு இடையில வண்டி பிரேக் டவுன் ஆகிடும். கையில் காசு இருக்கும், விரல் நிறையா மோதிரம் இருக்கும், ஒரு தோசை கிடைக்காது, இட்லி கிடைக்காது. 24 hours பட்டினி. காசு இருந்து என்ன பண்ண? பணம் இருந்துட்டால் மட்டும் போருமா? சாப்பிட்றதுக்கு ஒரு யோகம் வேணும், போஜன யோகம்னு சொல்லியிருக்கு. அதுவும் சுவையான சாப்பிடும். அதனால அந்த யோகம் வேணும்னா உதடு சிகப்பாக இருக்கணும்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். கண்ணன் இருக்கிறானே அவனுக்கு உதடு நல்ல சிகப்பாக இருக்குமா, திருடியாவது தின்றுவான். உரியில் கொண்ட வெண்ணையை வச்சா பலராமனை குனியை வச்சு முதுகேறி திருடிடும். கிருஷ்ணன் ஆசைப்பட்டது கிடைக்காம இருந்தான்னு ஒன்றும் கிடையாது. அதனால சொல்றாருங்க, செம்பவள திரள்வாயன் ஸ்ரீதரன் தொல்புகள் வாடி. ஸ்ரீதரன் திருமகளை மார்பிலே தாங்குகிறவன். கும்பிடு நட்டமிட்டாடி, தலைமையில கைகள் வச்சு கும்பிட்டு